லோட் லகாரஹா. இந்த லோட் லகாரம் வந்து சம்ஸ்கிருத விபாகத்துல கிரியாபதங்கள்ல நம்ம வந்து ஒரு 10 லகாரங்கள் சொல்றோம். இங்கிலீஷ்ல எப்படி பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் சொல்றோமோ அது மாதிரி தான் இந்த கிரியாபதங்கள்ல வரும்போது இந்த லோட் லகாரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த லோட் லகாரத்துல இருக்கக்கூடிய ரூபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு தாத்து மட்டும் நான் எழுதி காமிக்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. படது, படதாம், படந்து, படது, படதாம், படந்து, பட, படதம், படத, பட, படதம், படத, படானி, படாவ, படாம. படது, படதாம், படந்து, பட, படதம், படத, படானி, படாவ, படாம. சரியா? இப்போ இந்த முதல்ல இருக்கக்கூடிய லைன் 3 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பிரதம புருஷா. பிரதம புருஷா ஏகவச்சனம், பிரதம புருஷா த்விவச்சனம், பிரதம புருஷா பகுவச்சனம். சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லுங்க. ராமஹ படது, ராமௌ படதாம், ராமாஹ படந்து, சீதா படது, சீதே படதாம், சீதாஹ படந்து. சுவாமி சம்ஸ்கிருதத்துல சொல்லிட்டீங்கோ, புரியலையே அப்படின்னா, ராமஹா படது, ராமன் படிக்கட்டும். அடுத்தது ராமௌ படதாம், இரு ராமர்கள் படிக்கட்டும். அடுத்தது ராமாஹா படந்து, பல ராமர்கள், நிறைய ராமர்கள் படிக்கட்டும். புரியுதா? இதே மாதிரிதான். அப்போ லோட் லகாரத்துல பிரதம புருஷா படது, படதாம், படந்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நான் இந்த படதுன்றதுக்கு பதிலா கச் அப்படின்னு ஒரு தாத்துவை இங்க எழுதி காமிக்கிறேன்னா, நீங்க உடனே என்ன பண்ணிடணும்? கச்சது, கச்சதாம், கச்சந்து இப்படின்னு சொல்லணும். புரியுதா? சரி. பட, படதம், படத மத்தியம புருஷா. சரியா? மத்தியம புருஷால ஏகவச்சனம் பட அப்படின்ற இந்த வார்த்தை. அடுத்தது மத்தியம புருஷ த்விவச்சனம், மத்தியம புருஷ பகுவச்சனம். என்ன அர்த்தம்? துவம் பட, யுவாம் பாடதம், யூயம் பாடத. நீ படி, நீங்கள் இருவர் படியுங்கள், நீங்கள் அனைவரும் படியுங்கள். புரியுறதா? அப்ப இங்க துவம் யுவாம் யூயம்ன்றத வச்சாவே போதும். இதுதான் மத்தியம புருஷா. சரி, நீங்க கச்சு தாத்துகுன்னு ஏதோ ஒண்ணு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அந்த கச்சு தாத்துகு வச்சு இது சால்வ் பண்றதா இருந்தா, பட, படதம், படத அப்படின்ற இடத்துல கச்ச, கச்சதம், கச்சத சொல்லிடு. புரியுதா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. படத்துலேருந்து இந்த தாத்து இருக்கு இல்லையா, இது நான் மாத்துறேன், கச்சு தாத்துவை வச்சு நான் சொல்றேன். ஆனா இதை பார்த்தா சொல்றேன், லிசன் பண்ணுங்க. இங்க கச்சு தாத்து இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. உங்களை யாரோ ஒருத்தர் கேட்கிறா, கச்சு தாத்துவனுடைய லோட் லகாரம் சொல்லுங்கன்னா, கச்சது, கச்சதாம், கச்சந்து, கச்ச, கச்சதம், கச்சத, கச்சானி, கச்சாவ, கச்சாம. சரி, இதுக்கு என்ன சுவாமி இந்த பட்டாணி, பட்டாவ, பட்டாம அப்படின்னு இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பட்டாணி இங்க நீங்க வந்து அகம், ஆவாம், பயம் இது மூணுத்தையும் சேர்த்துக்கணும். சரியா? சரி. அகம் பட்டாணி, நான் படிக்க வேண்டும். ஆவாம் பட்டாவ, நாங்கள் இருவரும் படிக்க வேண்டும். அடுத்தது வயம் பட்டாம, நாங்கள் அனைவரும் படிக்க வேண்டும். புரியுறதா?
சரி, இது வந்து உத்தம புருஷா. உத்தம புருஷா ஏகவச்சனம், உத்தம புருஷா த்விவச்சனம், உத்தம புருஷா பகுவச்சனம். சரியா? அப்போ இங்க ராமஹ ராமோ ராமாஹா போட்டாச்சு. இங்க துவம் யுவாம் யூயம் இதை போட்டோம்னா சால்வ் ஆயிடுது. இங்க எப்படி சுவாமி சால்வ் ஆகும்? அகம் ஆவாம் வயம், அகம் பட்டானி ஆவாம் பட்டாவ வயம் பட்டாம. இப்ப இதுதான் லோட்லகாரம். இதுதான் லோட்லகாரத்துல இருக்கக்கூடிய 9 ரூபங்கள். இந்த 9 ரூபங்களை நீங்க வச்சு மனசுல வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி எந்த தாத்துவனுடைய பெயர் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களால அந்த தாத்துவ சரியா சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? இப்படிதான் பண்ணணுமா, இதை வச்சு வேற ஒரு தாத்து இதே மாதிரியே பண்ணணுமா, பண்றேன், அந்த ஐடியா வந்திருக்கா? இல்ல சுவாமி பாதி வந்திருக்கு, ஒன்னும் பாதி வரல, ஒன்னும் வேற ஏதாவது ஐடியா கொடுங்க கொடுக்குறேன்.